வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. இன்றைய தினம் வெற்றிகரமாக 90 நாள் சேலஞ்சில் 77வது நாளுக்கான வீடியோங்க. பல சகோதரர்கள் 100 நாள் கடந்து 90 நாள் கடந்து ஈவன் முதல் முறையாக பல சகோதரர்கள் 10 நாள் 15 நாள்லாம் கடந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிகரமாக 2வது முறையாக 90 நாள் சேலஞ்சை இன்னும் ஒரு 13 நாட்களில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பொங்கலுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது. சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் சகோதரர்களுக்கு இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ணிடுறேன். பொங்கல் முடிஞ்சு நான் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதிலுக்கு நேரடியாக போயிடலாம். நான் உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பல. அப்புறம் 15 நிமிடங்கள் கேள்வி பதில் பார்த்துட்டு அதன் பிறகு உடனடியாக ஒரே ஒரு சித்தர் பாடலை மட்டும் பார்த்து முடிச்சுட்டுங்க இன்றைய தினத்தை நிறைவு செஞ்சிடலாம். ஒருவேளை யாரேனும் கேள்வி பதில் மிஸ் ஆயிருந்ததுன்னா அது நாளை தினம் Q&Aல வந்துடும். இப்போ வேகமாக கேள்வி பதிலுக்கு போயிடலாம். நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு, ஹாய் அண்ணா, ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் மை நேம் அண்ணா. ஐ எம் 28 years old, ப்ளீஸ் கிவ் மீ சொல்யூஷன் ஃபார் மை ஆல் ப்ராப்ளம்ஸ்ன்ட்டுங்க. கிட்டத்தட்ட 7-8 ப்ராப்ளம்ஸ் எழுதியிருக்கிறாரு. நான் எல்லாம் படித்து பார்த்துட்டு வந்துடுறேங்க. முதல்ல படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் 1 by 1 பார்த்துடலாங்க. இஞ்சி, சுக்கு, மிளகு, சீரகம் இது சாப்பிட்றனால உயிர் சக்தி வேஸ்ட் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. கேள்வி 1. அடுத்து கேள்வி 2 ஐ எம் டூயிங் ஒன்லி நோ ஃபேப் பண்ணா பிகாஸ் ஐ எம் ஜாயின்ட் ஃபேமிலி, எவ்ரிபடி வில் வாட்ச் மீ ஸோ அண்ட் ஐ எம் முஸ்லீம் ஆல்சோ. 2. 3வது ஐ ஹேவ் டேக் தி நோ ஃபேப் சேலஞ்ச் ஃபார் 2009 to 2013. ஆஃப்டர் தட் ஐ ஃபுல்லி அடிக்டட் வித் மாஸ்டர்பேஷன். அட்லீஸ்ட் நவ் ஐ எம் ஃபாலோயிங் அண்ணா 60 நாள் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஓகே, அட்லீஸ்ட் நவ் ஐ எம் ஃபாலோயிங் போட்டிருக்கீங்க. சூப்பருங்க. தென் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ஆர் பிளேமிங் அண்ட் சேயிங் தட் ஐ எம் நாட் அ மெச்சூர்ட், இட் இஸ் ஹர்ட்டிங் மீ லாட் அண்ணா. தென் ஐ எம் ஹேவிங் அ லிப்போமா இன் மை ஹேண்ட் அண்ணா, இட் இஸ் தட் கெட் க்யூர் வைல் சேவிங் ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட். ஓகே. அடுத்தது தென் ஐ எம் ஹேவிங் லிட்டில் பிட் ஒயிட் ஹேர், இட் வில் கெட் க்யூர் வைல் சேவிங் ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். பூரா படிச்சுட்டு வந்துடுறேங்க. இஃப் சம் ஒன் டாமினன்ட் அண்ட் டீஸ் மீ ஐ எம் கெட்டிங் வெரி மச் டிப்ரெஸ்டு அண்ணா, அதில் இருந்து வெளியில் வர முடியலன்னு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி, என்னோட ஃபீலிங் ஷேர் பண்ண கூட எனக்கு யாரும் இல்லை அண்ணா, ஆல் ஆர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ணான்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். இந்த சொசைட்டியில் எனக்கு ஒரு நல்ல சேலரியோட ஜாப், சின்ன சொந்த வீடு கிடைச்சா போதுமண்ணா, இதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அடுத்து 10வது, இந்த 2 மாதம் நோ ஃபேப்பில் ஒன்லி ஸ்கின் ஹேர் அட்ராக்ஷன்லாம் ஐ எம் கெட்டிங், ஐ ஃபீல் இட் அண்ணா. ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் மை பிரெயின் நாலேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் நாட் அண்ணா. என்னோட சின்ன வயசு பசங்க எல்லாம் செட்டில்ட் ஆகிட்டாங்க, நான் இன்னும் அப்படியே இருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணா. யூ ஹேவ் கிவன் மீ அ செகண்ட் லைஃப், ப்ளீஸ் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது சகோதரர் கேள்வி கேட்டதை வேகமாக முதல்லேருந்து மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுறேங்க. இஞ்சி 28 வயசு ஆயிருக்கு. சூப்பருங்க, அருமையான வயசு. சகோதரர் இஞ்சி, சுக்கு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்க்கறதுனால உயிர் சக்தி வேஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எது ஒன்றை சாப்பிட்றதுனாலையும் உயிர் சக்தி வீண் ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜீரணமாகாத அளவு சாப்பிட்டீங்கன்னா, ஜீரணமாகாமல் சப்போஸ் நம்ம அசைவ உணவு அதிகமாக சாப்பிட்றோன்னு வைங்களேன், அது உள்ள வயிற்றுல செரிமானம் ஆகலை, வயிறு அப்படியே இருக்குன்னு வைங்களேன், உடல் போராடும், நம்ம மொத்த எனர்ஜியும் அதில் வீணாகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே இஞ்சி, சுக்கு, மிளகு இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் நோய் தீர்க்கும் அருமருந்துகளை சொல்லியிருக்காங்க. ஆகவே இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் அளவோடு எடுத்துக்கலாங்க. அடுத்த கேள்வி, ஐ எம் டூயிங் ஒன்லி நோ ஃபேப் பண்ணா பிகாஸ் ஐ எம் ஜாயின்ட் ஃபேமிலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறீங்க, மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி என்றால் ஜாயின் பண்ணிக்கங்க. விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, இந்த வயசு 28 வயசு வரைக்கும் நீங்கள் வீணாக்கி ஒரு பழக்கத்தில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 28 வயசுல இருக்கிற இந்த எனர்ஜி ஒரு 40 வயசுல இருக்குமானா இருக்காது, இந்த அளவுக்கு உற்பத்தி இருக்காது. ஆகவே இப்போ இருக்கிற எனர்ஜி சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு மெச்சூரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். நீங்கள் இஸ்லாமிய சகோதரராக இருந்தால் என்னங்க, கிறிஸ்துவ சகோதரராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, மனிதன், ஆண், உடல், உயிரணுக்கள், உயிராற்றல், அசுரரோ தேவரோ அரக்கரோ யாராக இருந்தாலும் சிவம் அப்படிங்கிறது ஒன்று தான். சிவம்ங்கிறது வேற இல்லை. நீங்கள் அதை அல்லான்னு பேர் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிற நம்ம சாப்பிட்றோம், அது எண்டு ரிசல்ட்டாக எனர்ஜியாக மாறும், இல்லைன்னா மலமாக மாறுறதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அது உடல் பார்த்துக்கும். எனர்ஜியாக மாறுறதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணணும் ஆச்சுங்களா. அதை பிளான் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரீம் நம்ம முன்னோர்களின்
பயிற்சிகள் தான் விந்து திருமூலர் விந்து ஜெயம் பயிற்சி எல்லாமே. அதை எடுத்துக்கங்க. அது நீங்கள் அமர்ந்து தியானம் செய்யணுங்கிற தேவை இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த எனர்ஜி, தியானம் செய்வதற்கான எனர்ஜியை நீங்கள் ரீட்டைன் பண்ணி எடுத்துக்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இப்போ நான் இப்படி சொல்லிட்டேங்கிறதுக்காக விந்து ஜெயம் பயிற்சி பண்ணால் தியானம் பண்ணக்கூடாதான்னு கேட்டுறாதீங்க. அது சேர்த்து பண்ணால் நல்ல பலன் இருக்குதுங்க. அது 100% உண்மை. ஆனால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விந்து ஜெயம் பயிற்சியை மட்டுமாவது செஞ்சுட்டு அதன் பிறகு ஆண்டவன் ஏதாச்சும் ஒரு காலத்தை உருவாக்குவானுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சொந்த வீடு, நல்ல வேலை, இதெல்லாம் அமையும் போது நீங்கள் தன்னை போல தனியாக நம்ம உடலுக்கான பயிற்சி தான் ஆச்சுங்களா. உடலுக்காக நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கும்போது அதை கொண்டுட்டு வந்து மற்ற நம்பிக்கைகளை புகுத்தி கொள்ள வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டேக் நோ ஃபேப் சேலஞ்ச் 2009 2013 வரைக்கும் நீங்கள் செலிபஸில் இருந்திருக்கீங்க. ஆனால் ஐ வாஸ் ஃபுல்லி அடிக்டட் வித் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா சுய இன்பத்தில் சிக்கிட்டீங்க. அதாவதுங்க நீங்கள் கோடியாக சம்பாதிக்கலாம், ஆனால் அதை மொத்தமாக செலவும் பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வீணாக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜி போயிடும். ஏன்னா நீங்கள் நார்மலாக சேவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நம்ம ஒரு விந்து ஜெயம் போல பயிற்சிகள் மூலமாக சேமிச்சிருக்கும் போது லைஃப் லாங் அந்த எனர்ஜி கண்டினியூட்டி வரும். ஆனால் நம்ம சாதாரணமாக இப்போ நான் செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்களேன், இன்றைக்கி எனக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னா நான் இன்றைக்கி எதை செலவு பண்ணுவேன், இன்னும் ஒரு 4 நாளில் செலவு பண்ணிடுவேன். அந்த எனர்ஜி இருக்கும். அதுக்கு மேலே செலவு பண்ணல, விந்து சக்தி மூலமாக தான் செலவு பண்ணல. ஆனால் ஐம்புலன்கள் மூலமாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அரை மணி நேரம் டிவி பார்த்தவர் 1.5 மணி நேரம் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் அந்த எனர்ஜி போயிட்டே தான் இருந்திருக்கும். சேவிங்ஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஆனாலும் 2013 சுய இன்பத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் நவ் ஐ எம் ஃபாலோயிங்னா 60 நாள் கடந்திருக்கீங்க. சூப்பருங்க. பெட்டர் லேட் தென் நத்திங்னு சொல்லுவாங்க. அதாவது லேட் ஆனால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா at least now then all my family and friend circles are blaming and saying that I am not mature, it is hurting me. அண்ணா வாழ்க வளமுடன். சகோதரர் யாருமே என்ன சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து உங்களை நான் பார்க்குறேன்னு வைங்களேன், அது என்னுடைய பார்வையில், என்னுடைய உலகம், என்னுடைய மானச உலகத்துலேருந்து நான் உங்களை பார்க்குறேன், உங்களை ஜட்ஜ் பண்ணுறேன், என்னுடைய லெவல்லேருந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறேன். நான் அப்படி பார்க்கும்போது எனக்குள்ளே இருக்கிற உணர்வுகளையும் எண்ணங்களையும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர், நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணி சொல்கிறாங்கன்னா அது அவர்களுக்குள்ளிருந்து வர்ற வெளிப்பாடு, அவர்களுக்குள்ளிருந்து வர்ற காந்த ஆற்றலின் வெளிப்பாடு உங்களை பார்த்து அப்படி ஜட்ஜ் பண்ணுது. ஆனால் அதுக்காக நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எனர்ஜி நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வந்தால் ஒரு ஆணாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எளிமையாக சொல்லிடலாம், விந்து சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். அதுதானே ஆணின் ஹார்மோனே. அதுதானே ஆண்களின் எண்டு ரிசல்ட் ஆகட்டும். ஒரு ஆணை ஆணாக உணர்த்துவதே நம்முடைய உயிராற்றல், உயிரணுக்கள், விந்து சக்தி தான். அதை நம்ம காப்பாற்றும் போது இயல்பாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி லெவல், மற்றவர்களோடு பழகும் போது நம்ம காந்த ஆற்றம் அதிகமாக இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா நம்மளை யாரும் அப்படி நெகட்டிவாக நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சாலும் அது அவங்க சொந்த கருத்து, அவங்களுடைய சொந்த கருத்துன்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்தவங்க ஒப்பீனியனுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கலாம் ஆச்சுங்களா. அதாவது இப்போ ஒரு சகோதரர் இப்போ நம்ம ஒரு கமெண்ட்ஸ் நம்மளை பார்த்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன், சார் நீங்கள் இப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், அதாவது ஸ்போர்ட்டிவாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தகுந்தாற் போல், மற்றவர்களுக்கு பயன்படுவதற்கு தகுந்தாற் போல் சொல்கிற சஜஷன்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். அதே சமயத்தில் மற்றவர்கள் தங்களுக்குள் இருக்கும் லஸ்ட்டு அழுக்குகளெல்லாம் நம்ம மேலே சுமத்த பார்த்தாங்கன்னா அதை ஏற்றுக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஐ எம் ஹேவிங் லிப்பமா இன் மை ஹேண்ட்னா அது இது க்யூர் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் ஒயிட் ஹேர் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை ஹேராட்ட வருது, அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறைகளில், அதுக்கப்புறம் வந்து நம் முன்னோர்கள் வழி எந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இந்த உடல் நம்ம உருவாக்குனதா சொல்லுங்கள். ஓரணு அமீபாலிருந்து ஒற்றை அணுவிலிருந்து படிப்படியாக வந்திருக்கும். இது விஞ்ஞான பரிணாம வளர்ச்சியில் இல்லை ஒரு மதத்து புக்கில் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கு முன்னாடி ஆயிரம் தலைமுறைகள் இருந்து வந்தது. அவங்களுடைய வெளிப்பாடு தான் இந்த உடலாக வெளிப்பட்டே வந்திருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு 100, 200, 500 ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கிற ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம் உடலில் வெளிப்பாடாக மாறுதுன்னா அது ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கணும் ஆச்சுங்களா. மாற்ற முடிஞ்ச விஷயத்தை மாற்றுறதுக்கான பக்குவத்தை நம்ம சக்தி கிடைச்சா சரி, மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம ஏற்றுக்கலாம்.
நம்ம கரெக்டாக இருக்கலாம். இருக்கிற கிடைச்சதை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குறைகள் சரியாகும். வீக்னஸ்னால, பலவீனத்தினால சில குறைபாடுகள் தோன்றும். அப்போ அந்த பலவீனத்தினால தோன்ற குறைபாடுகள் பலம் சேரும் போது சரியாகும். அப்போ நீங்கள் செலிபஸை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இந்த மாதிரி நிப்போமா, சின்னமா, வெள்ள முடி வருது, அது இதெல்லாம் நீங்கள் நினைக்காத பிரச்சனைகள் எத்தனையோ உடலில் இன்னும் வயது போக போக வெளிப்படவும் ஆரம்பிக்கும். ஆகவே நம்ம இந்த நோய்க்கு இதுதான் மருந்துட்டு இல்லைங்க. செலிபஸை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு அஜித் குமார் அந்த நடிகருடைய ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கும். என்னென்னா, அவர் வெள்ளை முடியெல்லாம் அப்படியே தெரிச்சிட்டு இருக்கும். அவர் நடிப்பார் அப்படியே, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, முடி அழகு அதை பற்றியெல்லாம் பெருசாக கேர் இல்லாமல் நான் இப்படி தான் அப்படின்ட்டு அவங்களுடைய சுயத்தில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, உங்ககிட்ட எது மாற்ற முடியாமல் இருக்கோ அது உங்களோடது. அதை யாரும் கேப்சர் பண்ணிட முடியாது. அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தும் போது குறைகளாக இருந்தால் அது தானாக சரியாகவும் ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஐ எம் கெட்டிங் இஃப் சம்மன் டாமினன்ட் அண்ட் டீச் மீ ஐ எம் கெட்டிங் வெரி மச் டிப்ரெஸ்டுன்னா அதிலிருந்து வெளியே வர முடியுமா? நிச்சயமாக வர முடியும். உங்கள் காந்த ஆற்றலின் குறைபாடு தான். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா பழக்க தோஷத்தில் நாம் இந்த இவர் முன்னாடி நம்ம இப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆழ பதிஞ்சிருக்கு. இப்போ சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஓவர் டிப்ரெஷன் ஆகி போச்சுன்னு வைங்க, திடீர்னு நீங்கள் எகிரிட்டீங்கன்னா அந்த ஆளே சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் செலிபஸில் ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டு வாங்க. இது தானாக மாறும். ஒன்று அவங்க திருந்துவாங்க, இல்லை நீங்கள் அவங்களோட பலவீனமாகி அவர்கள் உங்களுக்கு செய்த வினைகளுக்கு நீங்கள் பதில் வினை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே அந்த இடத்துட்டு போயிடுவாங்க, இல்லை நீங்கள் மாறி வந்துடுவீங்க. இது இயற்கையால் சூழலால் மாறிட்டு இருக்கும். அதுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும். டிப்ரெஷனில் சிக்கிக்காமல் இருக்கணும்னா, விந்து சக்தியை நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் ப்ரெஷர்னால, எனர்ஜினால, அந்த கோபத்தினால நான் வீணாக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், நம்ம சேமிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் அந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா தியான முறைகள், மனதை எப்படி அமைதிப்படுத்துறது, மனதுக்கு இதமாக இருந்தால் தான் மனிதனே மனம் பிளஸ் இதன் மனதுக்கு இதமாக மாறணும். அதுக்கு நம்மளை வலிமையுமாக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு 120 நாள் 180 நாள் கடந்து பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர் கூப்பிட்டு பேசினா கூட நீங்கள் சாதாரணமாக பேசிட்டு வருவீங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிருவீங்க, இல்லை அவங்க உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. மன கட்டுப்பாடு, தைரியம் எல்லாமே வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்தது, இந்த சொசைட்டி சம்மன் டாமினன்ட், என்னோட ஃபீலிங் ஷேர் பண்ண கூட எனக்கு யாரும் இல்லைன்னா ஆல் ஆர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ ஃபேக்குன்னு போட்டிருக்கீங்க. உண்மைதான், எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா போலி அப்படிங்கிற முகமூடி தான். அவங்க நமக்கு போலி, நம்ம அவங்களுக்கும் போலி தான். ஆச்சுங்களா? இதுதான் உலகம். நம்முடைய சுயத்தில் நம்ம நிலச்சி நின்னாதான் நம்ம வாழ்க்கை எல்லாமே மிக சிறப்பாக இருக்குங்க. அடுத்தவர்களை டிபெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி மனநிலை தான் வரும். யாரும் எப்படியே இருந்துட்டு போகிறாங்க. நம்ம சுயத்தில் இருப்போம், நம்ம கிட்ட இருக்கிற உயிராற்றல் நம்ம காப்பாற்றும். நம்ம ஸ்ட்ராங் ஆகும்போது நிறைய பழங்களை காய்க்கும் மரம் தான். நிறைய பழங்களை காய்க்கிற மரத்தினால தான் நிறைய குருவிகளையும் மற்ற உயிரினங்களையும் ஈர்க்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி மாறணும். ஆச்சுங்களா? நம்ம நிறைய பழங்களை கொடுக்கும் மரமாக நம்ம மாறுவோம். அதில் கல்லும் எரியப்படும், பறவைகளும் வரப்படும். இதுதான் வாழ்க்கை. உடலில் உயிர் இருக்கிறதே ஒரு சிக்கல் தான். அந்த சிக்கலெல்லாம் கடந்து தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். யாருமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே 100% யாருக்குமே நல்லவர் கிடையாது. ராவணனே 100% யாருக்கு கெட்டவரும் கிடையாது. எல்லோரும் நல்லவங்க. அவங்க பார்க்குற பார்வையை மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை கெட்டவன்னு சொல்கிறவங்க நாளைக்கு உங்களை நல்லவங்களா சொல்லுவாங்க. இது மாறும். இதுக்கு நம்ம அடிக்ட் ஆக வேண்டியதில்லை. நம்ம சுயத்தில் இறையாற்றல் நம்ம கிட்ட கொடுத்த எனர்ஜி வீணாக்காமல் இருக்கணுங்க. வாழ்க வளமுடன். உங்களை விட சின்ன வயசு பசங்களாம் செட்டில்டு ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அவர்களின் முயற்சி என்ன, அவர்கள் எதை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது மாறுபடும். நானே இருக்கேன், என்னுடைய வயசுக்கு நான் பார்த்தீங்கன்னா சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதில் ஒரு 10% கூட என்னை விட ஒரு 50-60 வயசு வரைக்கும் இருந்தவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆச்சுங்களா? நம்ம நாடாக சுற்றினோம், தொழில் வேலைன்னு தெரிஞ்சோம், எல்லாமே சுற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் பலர்னால இதில் ஒரு 10% கூட அச்சீவ் பண்ண முடியல. கடனில் மாட்டி இருக்கிற சொத்துக்கள்லாம் சிக்கலில் வச்சு இன்னும் கீழே போனவங்க அதிகமாக இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மனநிலையை சீர் பண்ணிக்கணும். நம்முடைய சக்தியை வீணாக்காமல் இருக்கணும். அதாவது ஒரு மனுஷன் முன்னேறணும்னா 1 வருஷம் போதுங்க, 2 வருஷம் போதும். ஆனால் ஒரு மனுஷன் தோல்வியிலேயே உழந்துட்டு இருந்தால் எத்தனை வருஷம் ஆனாலும் வெளியில் வர முடியாது. நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். அதுக்கான சக்தி உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. வெளியிலேருந்து ஒன்றும் வர வேண்டியதில்லை. இந்த முத்திரை பதித்தலாம் பண்ண ஆரம்பிக்கணும். முத்திரை பதித்தல் நம்ம மனசு எப்பவுமே பாசிட்டிவ் வைப்பில் வச்சுருக்கணும். அதுக்கான எனர்ஜி நீங்கள் வீணாக்காமல் இருக்கணும். லைஃப் சூப்பராக போகுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே.
இந்த சகோதரர் கேள்வி பதிலுக்கே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு கேள்வி பதில் பார்த்துடலாமுங்க. மீதம் இருக்கும் கேள்வி பதில் எல்லாம் நாளை தினம் பார்த்துக்கலாமுங்க. 10th படிக்கிற இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. இந்த மாதம் நான் சுய இன்பம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த 2 நாளாக பண்ணலை, படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை. நீங்கள் வந்து 10வது படிக்கிற மாணவர், இந்த நோஃபேப் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வயசில் ஒரு 14-15 வயசு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்குது. இப்போவே நீங்கள் வந்து சிலிபஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ விட்டுறாதீங்க. ஒரு 48 நாளைக்கு தான் இந்த கஷ்டம். அப்புறம் 48 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அளவுக்கான உயிராற்றலை இப்போ சுரந்துட்டு இருக்கு. இந்த உடல் வளர்ச்சி அடையணும். இந்த வளர்ச்சியை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும். உங்களுடைய ஒட்டுமொத்த சொந்த பந்தத்தில் இருக்கிறதுலையே நீங்கள் தான் வந்து நல்ல வலிமையான மனிதராக மாறுறதுக்கான அருமையான வாய்ப்பு. 25 வயசு வரைக்கும் நீங்கள் சிலிபஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே வருஷத்தில் மற்ற மாணவர்கள் 12 வருஷம் படிச்சுட்டு வரதை நீங்கள் ஒரே வருஷத்தில் லேர்ன் பண்ணிட முடியும். உங்கள் வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட முடியும். இப்போ இருக்கிற எக்ஸாம் இது என்ன எக்ஸாமுங்க? இது நான் வந்து 10th எக்ஸாம்லாம் எழுதிச்சு ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்துச்சு. அது வாழ்க்கைக்கு பயன்படுறது ஒரு 10% கூட கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஆனால் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திட்டீங்கன்னா, நீங்கள் வலிமையான மனிதராக மாறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதையே நீங்கள் கற்றுக்குவீங்க. அது உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை நோக்கி வரவும் ஆரம்பிக்கும். எக்காரணம் கொண்டும் விந்து சக்தியை உயிர் சக்தியை வீணாக்காமல் இருக்கணும். அந்த கான்சென்ட்ரேஷன் டைவர்ட்டுக்காகாமல் இருக்கிறதுக்காகவாச்சும் நீங்கள் இப்போ இருக்கிற கல்வி முறையை பயன்படுத்திக்கிங்க. ஒரு டூலாக பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் சிலிபஸை ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு அட்ஜஸ்ட் வருது, அந்த சூழலெல்லாம் வருதுன்னா புக்ஸ் எடுத்து வச்சு உட்காந்து படிங்க. கான்சென்ட்ரேஷன் அதில் திருப்புங்க. முழு கவனத்தை இதில் வைங்க. அப்போது என்னாச்சுன்னா நீங்கள் 2 in 1 மாதிரி இதுலேயும் சக்ஸஸ் ஆவீங்க, அதுலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. உடல் உணர்வுகள் கொள்ளத்தான் செய்யும், வயசு அப்படி. ஆனால் அதுக்கு நீங்கள் பழக்கப்பட்டதுனால தான் அப்படி. இது ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஒரு சிறு இன்பத்தில் நாம தான் புத்திசாலின்னு போயிட்டு இந்த வயசில் உயிரணுக்களை வீணாக்கிறது நல்லா இருக்கும். ஆனால் எத்தனை சகோதரர்கள் நம்ம பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம். 28 வயசு 30 வயசு 40 வயசு வீணாக்கிட்டோம். ஐயோ சார் என்ன பண்ணுறது, எவ்வளோ குழப்பத்தில் இருக்காங்க. ஆகவே இப்போ உங்களுக்கு கிடைச்சது அருமையான வாய்ப்புங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 14-15 வயசில் ஒரு இளைஞன் பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையின் வெற்றிக்கு எல்லையே கிடையாது. நீங்க சாதிக்கவே பிறந்த மனிதர் மாதிரி மாறிடுவீங்க. பாகுபலியில் எப்படி பிரபாஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க, எப்படி மலை உச்சிக்கு போனா கூட உச்சியிலிருந்து விழுந்தாலும் சாதாரணமாக எந்திரிச்சு வர்றாரு. ஏன்? காந்த ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. மன உறுதியோட அது சிலிபஸை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுடைய எஜுகேஷன் ஒரு நல்ல டூல்னு நினைச்சுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் டைம் ஆயிடுச்சு. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் பாடலையும் பார்த்துட்டு வெற்றிகரமாக நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம நந்தகோபால் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கீங்க. 97 நாள் கடந்திருக்கீங்க. சூப்பருங்க. வாழ்க வளமுடன். மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர் மிசை செல்லும் களம் போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் நிலையாமை. அந்த நிலையாமையை மட்டும் குறிப்பிடாம இந்த நிலையாமையிலிருந்து தப்பிச்சு போறதுக்கு வந்து ஒரு வீடு பேரு மற்றும் அது நமக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கு. இது ஷார்ட் ஃபார்ம். இதை நான் வரிசையாக படிச்சுட்டு விளக்கம் கொடுத்துட்டு பாடலை திரும்ப படிக்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே. அதாவது மகிழ்கின்ற செல்வம் அப்படின்னா எல்லா வகையான செல்வங்கள், நல்ல மனைவி, அப்புறம் பொருளாதாரம், சம்பத்துக்கள், தங்கம், நகை, வீடு, தோட்டம், துறவு எல்லாம். அடுத்தது மாடு. அந்த காலத்தில் மாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அது அன்னைக்கு இணையாக வச்சு காப்பாற்றிட்டு வந்தாங்க. மாடு இருக்கிறதா பெரிய செல்வமேங்க. அப்போ மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லுங்களம் போல். அது இத்தனை செல்வமும் இத்தனை கால்நடைகளும் எல்லாம் வச்சிருந்தாலும் அது வந்து ஆத்துல போயிட்டு இருக்கிற படகு கவிழ்ற மாதிரி எப்ப வேண்டுமானாலும் அது கவிழலாம். நிலையில்லை, எதுவுமே நிலையில்லைங்கிற இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவிழ்கின்ற ஆக்கைக்கொரு வீடு வேறாய், இந்த அழிய போற இந்த உடலையும் இந்த வாழ்க்கையும் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு போறதுக்காக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரு. நமக்குள்ளேயே ஒரு சிமிழ், நமக்குள்ளாகவே ஒரு வெளிச்சத்தை, நமக்குள்ளாகவே ஒரு பாதையை எல்லாமே இல்லை இறைவன் வச்சிருக்கிறாங்கிறது தெரியாமையே இருக்கிறாங்களே அப்படி சொல்லியிருக்காருங்க. அதாவது எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, இப்போ நான் ஒரு வீட்டிலேருந்து வெளியில் வரேன், அம்மா சொல்கிறாங்க நாங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கிறதே தெரியாமல் போகிற பார்த்தியா அப்படின்னு கேட்டால்
என்ன அர்த்தம்? அந்த பையன்கிட்ட அந்த பையன் ஓகே டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காங்க, போய் எடுத்துட்டு வரணும், அந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி எழுதுறதுங்க. சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாமல் இருக்காங்களே அப்படிங்கிறார். இப்போ நான் முதல்ல இருந்து படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு எளிமையா புரியும். மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லுங்களம் போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராய் சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சகோதரர்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஒரு சொட்டு விந்து சக்தியை உங்கள் நண்பர்களும் சகோதரர்களும் சேவ் பண்ணும்போது கோடான கோடி நம்ம விதைகள் ஒட்டுமொத்த உலக போரில் எத்தனை உயிரினங்கள் மனிதர்கள் அழிஞ்சாங்களோ அதற்கு இணையான உயிரினங்களை அவங்க காப்பாற்றுவாங்க. அந்த புண்ணியங்களும் உங்களுக்கே சேருங்க. நம்ம சமுதாயம் வலிமை அடையட்டும். தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.